சாரீக்கு நம்ம நார்மலா தைக்கிற நெக் பேட்டர்னே சேமா யூஸ் பண்ணாம, இந்த மாரி நெக் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்றப்ப, நம்ம சாரி வியர் பண்ணாலுமே மாடலா தெரியும். இப்ப இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு ஷோல்டரோட அளவு வந்து 6.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக் விட்த் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இது தையலுக்கு இல்லாம எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்கோட ஹைட் வந்து 3.5 3.5ன்றது தையலுக்கு இல்லாம எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் நெக் தான் இதில ட்ராப் பண்றோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல தான் ஸ்கேலோப் இருக்கு. உள்ள வந்து ரவுண்ட் நெக் தான் இருக்கு. அதே மாரி ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி, இப்ப நீங்க உங்களோட ஷோல்டர் எவ்வளோ வந்தாலும் சரி, 1 இன்ச் தள்ளி எவ்வளோ வருதோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த ஸ்கேலோப் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 2.5 இன்ச் வருது. அந்த 2.5 இன்ச்ச வந்து மேலேருந்து கீழ வரைக்கும் சுத்தி நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வந்து ஒரு 1/2 இன்ச் குடுத்துக்கோங்க. எதுக்காக அப்டின்னா, நம்ம ஸ்கேலோப் ட்ரா பண்றப்ப நமக்கு உள்ள ஒரு 1/2 இன்ச் போடுறப்ப கரெக்ட்டா வரும். அதுக்காக நான் உள்ள 1/2 இன்ச் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இதில நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு, இந்த மாரி சென்டர்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அத வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க ஃபேப்ரிக்ல மேல் பக்கமா வச்சு, கீழ நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ, அத இதில ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலோப் பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம நார்மலா ட்ரா பண்ணுவோமோ, அதே மாரி தான் நம்ம ஸ்கேலோப் மெத்தட் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால இதில காமிக்கல. நான் 1 1/2 இன்ச் வித் ஒவ்வொரு ஸ்கேலோப்புமே 1 1/2 இன்ச் வித் இருக்க மாரி போட்டிருக்கேன். இந்த பேப்பர் கேன்வாஸ்ல ஒரு பக்கம் ட்ரா பண்ணத நம்ம இன்னொரு பக்கமா மடிச்சு பண்ணோம் அப்படின்னா, அந்த அச்சு விழும். அத வச்சு நான் இன்னொரு சைட்லயும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் நம்ம எந்த ஃபேப்ரிக் வந்து குடுக்க போறோமோ, அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா நமக்கு அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு இருக்க மாரி எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்க வந்து கேன்வாஸ் பேப்பர் மேல வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக் இந்த மாரி கரெக்ட்டா ஆர்டர்ல வச்சு நீங்க அந்த வெளியில அவுட்டர் லேயர் அவுட்டர் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அங்க மட்டும் தையல் போடணும். அவுட்டர்ல நம்ம நார்மலா ஸ்கேலோப் தப்போல அதே மெத்தட்ல தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாரி கட் பண்ணதுக்கப்புறம் வெளியில இருக்க கேன்வாஸ் பேப்பர உள்பக்கமா நம்ம டர்ன் பண்றப்ப நமக்கு இந்த மாரி அவுட்டர்ல மட்டும் ஸ்கேலோப் டிசைன் கிடைச்சிரும். இது வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மெயின் ஃபேப்ரிக், அதில வந்து சென்டர்ல வந்து நாட்சஸ் குடுத்துக்கோங்க. ராங் சைடு பக்கமா நான் இப்ப வைக்கிறேன்ல, அதே மாரி வச்சுட்டு நம்ம நெக் லைன் எப்படி மார்க் பண்றோமோ, அதே லைன்ல தச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிட்டு, வெளிப்பக்கமா இருக்கிறத உள்பக்கமா நீங்க டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாடல் ரெடி ஆயிரும். இந்த மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல இருந்தாலுமே, நீங்க தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மாடலாவும் ட்ரெண்டியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.